ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியல் இன்றைக்கி நாளைக்கான எபிசோடு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்கள அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கை ஹைப்பு கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றுக்கு எபிசோடு எதில் முடிச்சிருப்பாங்கன்றது பார்த்தீங்கன்னா, இவர் சோழனும் நிலாவும் ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அங்கே பாண்டியனும் சேரனும் ஃபோன் பேசிகிட்டு இருப்பாங்க. பல்லவனுக்கு அங்கே இருக்க பிடிக்காம அங்கேருந்து நேராக இவங்க ரூமை தான் தட்டுவாங்க. யார் இந்த நேரத்தில் கதவு தட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்டதுக்கு, ஒரு வேளை ரூம் பாயா அப்படின்ற மாதிரி தான் நிலா கேட்பாங்க. நம்ம தான் எதுவும் ஆர்டர் பண்ணவே இல்லையே அப்படின்ற மாதிரி. அப்போ யாருன்னா அண்ணின்னு கூப்பிடுவாங்க. ஓ பல்லவனா, இவன் இங்கே வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வெளியில் போயிட்டு கதவு திறந்துட்டு பேசின்னு இருப்பாங்க. எல்லாம் எழுந்து வெளியில் போகவே மாட்டாங்க, உள்ளாரே உட்காந்துருப்பாங்க. என்னாச்சுங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க. ஒன்றும் இல்லை நிலா, இவன் அந்த ஃபோட்டோஸ் எடுத்தேன் இல்லை, அது எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு கேட்க வந்திருக்கிறான், நான் கேட்டுட்டு அமுச்சு விட்டு வரேன், வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி தான் சோழன் சொல்லுவார். சரிங்க அப்படின்ட்டு இவங்க சொல்லிவிடுவாங்க. இவர் ஏன்டா இங்கே வந்த நீ அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, இல்லை நான் 2 பேருமே ஃபோன் பேசின்னு இருக்கிறாங்க, எனக்கு ஆள் இருந்தால் நானும் பேசின்னு இருப்பேன், எனக்கு ஆள் கிடையாது, அதனால தான் போர் அடிக்குது, அதனால தான் இங்கே வந்தேன் நான் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்வார். இங்கெல்லாம் வரக்கூடாதுடா வாடா அப்படின்ற மாதிரி. சரி நீ போடா வீட்டுக்கு, ரூமுக்கு போடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு, சரி நான் வந்துட்டல வாயன் போய் ஒரு டீ குடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, நான் டீ குடிக்கிற நேரத்தில் இல்லைடா, இப்போ என்ன டைம் ஆகுது, இப்போ போய் டீ குடிப்பியே அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க. சரி நீ ரூமுக்கு போன்னு சொல்லிட்டு இவர் ரூம் உள்ளார போவார். நீ போக மாட்டே, வா முதல்ல உன்னை கூட்டிமே விட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவார், நேராக கூட்டின்னு போயிட்டு அங்கே விட போகும்போது மறுபடியும் சேரனும் பாண்டியனும் ஃபோன் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அண்ணன்னு சொல்லிட்டு இவர் ரூம் உள்ள திறந்து போயிட்டு பல்லவனை விடும்போது, என்னடா நீ நிற்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, இவன் எப்போ வந்தான் உங்கள்கிட்ட, இவனையா நீ கூட்டின்னு வந்தான்னு கேட்டதுக்கு, அப்போ நான் போனது கூட தெரியல, அந்த அளவுக்கு ஃபோன் பேசிகிட்டு இருந்தீங்கல்ல நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் பல்லவன் கேட்பார். ஏன்னா நான் ஹனிமூனுக்கு வரணும், அவள் கூட தான் வரணும்னு ஆசைப்பட்டேன், அவள் வரல, எல்லோரும் கும்பலாக வந்தால் தான் வருவேன்னா, அப்படி வந்ததுக்கப்புறமும் ரூமை நைட் நேரத்தில் தட்டினா என்னென்ன அது அர்த்தம் அப்படின்ற மாதிரி தான் சோழன் கேட்பார். ஏன்டா அறிவில்லாதவன் இந்த நேரத்தில் போய் அவங்க ரூமை தட்டியிருக்கிறேன், பின்ன என்னென்னா நீங்கள் 2 பேரும் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, எனக்கு போர் அடிக்குது, தூங்கினா கூட பரவாயில்ல, தூங்கியிருப்பேன் நான், அவள் இந்த பக்கமும் அந்த பக்கம் பேசிக்கிட்டு இருந்தேன், நடுவில் நான் தானே படுத்துட்டுருக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் பல்லவனை சொல்லுவார். சரி அதுக்குன்னு அங்கே போவேயாடா, ஒரு மேனஸே இல்லையாடா உனக்கு அப்படின்ற மாதிரி தான் அவர் சேரன் சொல்லுவார். சரி நீ வாடா படுவேன்னு, சத்தியமாக இனி ஃபோன் பேச மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கேட்டதுக்கு, பண்ண மாட்டான் படுடா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லுவார். மறுபடியும் வானதி கால் பண்ணுவாங்க. இருடா ஒரு 5 நிமிஷம் மட்டும் பேசிக்கிறேன், நீ பேசுனா வைக்க மாட்டேன், தயவுசெய்து ஃபோன் எடுக்காத அப்படின்ற மாதிரி தான் பல்லவன் சொல்லுவார். சரிடா நான் ஃபோன் எடுக்கலன்னு சொல்லிட்டு இவங்க நேரத்தோட படுத்துருவாங்க. அடுத்த நாள் காலையில் இவங்க சோழனும் நிலாவும் நைட்டு தான் பேசின்னு இருப்பாங்க. வாங்க ஃபோட்டோஸ்லாம் பார்க்கலாம். ஏம்மா இந்த நேரத்தில் ஃபோட்டோஸ் பார்க்குற நேரமா, பின்ன என்ன எல்லாருமே நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துருக்குறோம், எல்லாமே பேக்ரவுண்டில் யாராவது ஒரு ஆள் வந்திருக்குறாங்க, ஒரு க்ளீனாக இருந்தால் தானே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, உனக்கு என்ன ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும் அவ்வளோதானே, நான் இங்கே ஃபாரஸ்ட் ஏரியா இருக்குது, அங்கே பர்மிஷன் தருவாங்க, நம்ம அங்கே போய் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லும் போது, அங்கெல்லாம் போகிறதுக்கு அலோ பண்ணுவாங்களாங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அலோ பண்ணுவாங்கம்மா, நம்ம போய் நாளைக்கு எடுத்துக்கலான்னு, அதுக்குன்னு நான் ஒரு சாரீ எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன், நம்ம அந்த சாரீ கட்டிட்டு போயிட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்பாங்க. சரி அப்படின்வாங்க. அடுத்த நாள் காலையில் நேரத்தோடு எழுந்துக்கணும், சீக்கிரமாக படுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. சரின்ட்டு இவங்க காலையில் எழுந்து பார்க்கும்போது சாரீ கட்டிக்கிட்டு நிலா வருவாங்க. ரொம்பவே அழகாக இருக்கிற, சுடிதாரில் அழகாக இருப்பேன், சாரியில் இன்னும் அழகாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்டி எடுப்பார். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி போயிட்டு, இவங்க என்ன நம்மளுக்கு முன்னாடியே இந்த கேங்க்கு நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்பார். நான் தான் வர சொன்னேன், ஒருவேளை நான் பல்லவன்கிட்ட தூக்கத்தில் உளறிட்டணும், இல்லை நான் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சு காலையில் வெளியில் ஃபோட்டோ ஷூட் எடுக்க போகிறேன், சீக்கிரமாக ரெடி ஆகுங்கன்ட்டு நான் தான் சொன்னேன்னு, ஏன்னு இல்லை ஒரு 2 மணி நேரமாவது என்னை நீ சும்மா தனியாக விட மாட்டியா அவங்க இல்லாத அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, இப்போ நம்ம 2 பேரும் மாற்றி மாற்றி ஃபோட்டோ எடுப்போம், நம்ம 2 பேரும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல, அதனால தான் அவங்கள வர சொன்னேன் அப்படின்னு நிலா சொல்லுவாங்க. ஓ நீ அப்படி வரியா, சரி வா போகலாம் அப்படின்ற மாதிரி தான் இவங்க கூட்டிகிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் நிறைய ஃபோட்டோஸ் எல்லாமே எடுப்பாங்க. ஃபோட்டோஸ் ஷூட்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும் ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் இவங்க எடுத்துகிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா நிலாவும் பல்லவனும் தான் வருவாங்க. அந்த இடத்துல தேன் வைப்பாங்க, காட்டு தேன் வாங்கிறதுக்கு போவாங்க.
டேஸ்ட் பண்ணி பார்க்குறீங்களா அப்படின்ற மாதிரி தான் தருவாங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கே அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. நிலா சொல்லுவாங்க, நான் சுகர்லாம் கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி டயட்டில் தாண்டா எடுத்துக்கணும்னு நினச்சேன் நான். கிடைச்சது நல்ல விஷயமா இருக்குது, வாங்கிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, வாங்கிக்குங்க அண்ணி நான் காசு தரேன் அப்படின்னு. இல்லைடா என்கிட்ட காசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லுவாங்க. இல்லை அண்ணி நான் வாங்கி கொடுத்தா நீங்கள் வாங்கிக்க மாட்டீங்களா, வாங்கிக்கிங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து பல்லவன் வந்து சொல்லுவார். நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்தாலும் என்னால் கொடுக்க முடியாதுமா, இருந்தது இப்போ தான் ஒருத்தவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க, வேறு எதுவும் இல்லை, இனி நாளைக்கு தான் வருவேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, நாளைக்கு நாங்கள் ஊருக்கு போகிறோம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லுவாங்க. இல்லைன்னா இங்கே இதே வழியில் காட்டு வழி பாதையாக நீங்கள் போனீங்கன்னா 1 கிலோமீட்டர் தூரத்தில் காட்டில் தேன் எடுத்துகிட்டு இருப்பாங்க, இப்போ போனால் அவங்கள பிடிச்சிடலாம், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கோங்க, ஏன்னா நானே அங்கேருந்து தான் வாங்கிட்டு வந்து நான் விற்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து அந்த அம்மா சொல்லுவாங்க. அதுக்கு என்ன பரவாயில்லடா, நம்ம இன்னொரு வாட்டி வந்தால் வாங்கிக்கலாம், அதெல்லாம் போக வேண்டாவா, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து பல்லவனை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் வந்து எடுக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் ஐயோ அண்ணாலாம் இருக்கிறாங்க, எப்படிங்க எடுக்கிறது அப்படி ஃபோட்டோ நிற்பேன்னா, அவங்கள அனுப்பணும் அவ்வளோதானேன்னு சொல்லிட்டு உடனே பாண்டியன் கூப்பிட்டு, பாண்டி அந்த பக்கம் மாங்காய் மரம் இருக்குது, அந்த இடத்துல மாங்காய் அடித்து சாப்பிடுங்க, நீங்களாம் அங்கே போங்க அப்படின்னு. உடனே பல்லவன் வந்து, நானும் வரேன்னா, மாங்காய் தானே அப்படின்னு. ஏய் தீனி பண்ணுறாரு அங்கே, ஓடாதரா ஃபோட்டோ எடுத்துகிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நைட்டு மட்டும் அனுப்பிவிட்டேன் அப்படின்னு கேட்டால், டேய் ஒழுங்காக மரியாதையை எடுத்துடுறா நீ அப்படின்ற மாதிரி தான் வந்து சோழன் வந்து சொல்லுவார். இவரும் ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ பல்லவன் வந்து, நீங்கள் நடந்து போகிற மாதிரி போங்க, நான் வீடியோ எடுக்கிறேன், அது ஃபோட்டோஸும் எடுக்கிறேன், பார்க்குறதுக்கு ஸ்லோ மோஷனில் நடந்து போகிற மாதிரி இருந்தால் ரொம்ப அழகாக இருக்கணும், சரி ஒழுங்காக எடுடான்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, பேசிக்கிட்டு அப்படியே போயிடுவாங்க. பின்னாடி பல்லவன் வரானா வரலையான்றதை கவனிக்க மாட்டாங்க, அப்படியே மறந்துட்டு போகிற மாதிரி தான் போவாங்க. அப்படியே இன்றைக்கான எபிசோடு முடிப்பாங்க. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க பேசிக்கிட்டே போகிறாங்க இல்லைங்களா, இவங்க பேசிகிட்டே உள்ளார ரொம்ப தூரம் போயிடுவாங்க. பல்லவன் வரானா வரலையான்னு பார்க்க மாட்டாங்க. இன்னொன்று, பல்லவங்கிட்ட ஃபோன் கொடுத்ததே இவங்க மறந்து போயிடுவாங்க. இவங்க சேரனும் பாண்டியனும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து பேசிக்கிட்டு ஃபோட்டோஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்களும் இடம் தவறி போயிட்டு வேறு இடத்துல போகிற மாதிரி தான் இருக்கும். இப்போ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஆள் பிரிஞ்சிருவாங்க. அதில் மெயினாக வந்து பல்லவன் வந்து சுத்தமாகவே அந்த காட்டு வழி பாதையில் கிளம்பி போகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நிலா வந்து தேன் கேட்டதுனால நம்ம இப்போ போனால் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு அந்த லேடி சொன்னதுனால இவர் என்ன பண்ணுவார், போயிட்டு அதை வாங்கிட்டு வர போவார். அங்கே போயிட்டு ஆள் இல்லாததுனால அவர் திரும்ப ரிட்டர்ன் வர மாதிரி தான் காமிக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த இடத்துல போயிட்டு இவர் தேன் வாங்கிட்டு வர மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து கதையை வந்து கொண்டு போவாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க சோழனும் நிலாவும் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஜாலியாக விளையாடிட்டு அரட்டை அடிச்சுட்டு இப்படி போகும்போது பார்த்திங்கன்னா சேரனும் பாண்டியனும் இருப்பாங்க. அண்ணா என்ன பண்ணுறீங்க, ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தாச்சு போகலாமா அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்க வாங்கும்போது, பல்லவன் எங்கடா அப்படின்ற மாதிரி தான் வந்து சேரன் வந்து சோழனை பார்த்து கேட்பாங்க. ஐயோ அவன் எங்களுக்கு நடந்து பின்னாடி ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னான், நானும் கவனிக்கவே இல்லை, இப்படி பேசிக்கிட்டே வந்துட்டோம் அப்படின்னு. சரி பல்லவன் எங்கே போயிட்டான், சரி பின்னாடியே போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, தேட ஆரம்பிப்பாங்க. இங்கே எங்கன்னா இருக்கிறானா பாரு, வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறான், இல்லை ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்கிறானா பாரு அப்படின்ற மாதிரி தான் அங்கே இங்கேயும் தேடுவாங்க. இப்போ எங்கேயும் தேடி பார்த்துட்டு எங்கேயுமே கிடைக்கலடா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி ஒன்றா தேட வேணாம், தனித்தனியாக போய் தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லா இடத்துலையுமே போய் தேடுவாங்க. பேர் சொல்லி பல்லவா பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போவாங்க. இவரும் பல்லவன் வந்து அண்ணன் அண்ணன்னு கூப்பிட்டுட்டு வருவார். பாண்டியனுக்கு வந்து அந்த சவுண்டு கேட்டுட்டு இவர் பல்லவன் இருக்கிற பக்கத்தில் பாண்டியன் போயிட்டு இவர் 2 பேரும் பார்த்து கண்டுபிடிச்சிருவார். கண்டுபிடிச்சிட்டு பல்லவன் வந்து பயத்தில் வந்து பாண்டியனை வந்து கட்டி பிடிச்சிப்பான். எங்கடா போனா நீ, ஃபோட்டோஸ் எல்லாம் அண்ணன் ஃபோட்டோ எடுக்க சொல்லிச்சுன்னா நான் அப்படியே எடுத்துகிட்டே வந்தேன், நான் எடுத்துகிட்டு வரும்போது பார்த்தேன்னா வழி மாறி போயிட்டேன் நான், அதனால் எங்கே இருந்ததுன்னு எனக்கு தெரியல, எனக்கு திரும்ப அதே ரிட்டர்ன் வரலான்னு பார்த்தா யாருமே இல்லை, அதனால் நான் வழி தொலைஞ்சு போயிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து பல்லவன் வந்து பாண்டியனுக்கு சொல்லிவிட்டு பாண்டியனை வந்து பல்லவன் கூப்பிட்டுட்டு எல்லாரும் எதுக்குள்ளேயும் வரும்போது சோழனுக்கு கோவம் வந்து அடிக்கிறதுக்கு போவார். ஏன்டா வந்த இடத்துல என் உயிரை வாங்குவியா, நான் வரவே வேணான்னு சொன்னேன், அதை மீறி நீங்கள் வந்து என் உயிரை வாங்குறீங்களே அப்படின்னு சொல்லி பல்லவனை வந்து அடிக்கும்போது சேரனுக்கு கோவம் வந்துடும். இனி வந்து நாங்கள் உங்களை எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், நீங்கள் தனியாகவே இருந்துக்குங்கடான்னு சொல்லிட்டு பல்லவனை கூட்டிக்கிட்டு சேரன் வந்து கிளம்பி போயிடுவார். இவர் நான் என்ன சொல்கிறேன், இவர் என்ன பேசிட்டு போகிறார் பாரு அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு அவர் கரெக்டாக தான் பேசுகிறாரு, நீங்கள் கோவப்படாதீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க நிலா. உடனே சோழனுக்கு கோவம் வந்து, சும்மா எனக்கு எப்போ பார்த்தாலும் அட்வைஸ் பண்ணாத நிலா, நீ எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், உன்னால தான், இப்போ நீ ஒழுங்காக நீ அவங்கக்கிட்ட சொல்லாத வந்திருந்தா நம்ம அழகாக எடுத்துகிட்டு நம்ம போயிருக்கலாம், நான் அப்பயும் சொன்னேன் அவங்கள கூட்டிகிட்டு வராதன்னு வீட்டிலே சொன்னேன், அவங்க வந்தால் தான் நான் வருவேன் அப்படின்ற மாதிரி அதுக்கும் சொன்னேன், எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அப்படின்ற மாதிரி தான் வந்து இவங்க இப்போ சோழன் வந்து நிலா கிட்ட வந்து சண்டை போட்டு கோச்சிக்கிற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. உடனே வந்து நிலா வந்து யார்ட்டையும் எதுவும் பேச மாட்டாங்க.
உடனே அங்கேருந்து எல்லாருமே வந்து ரூமுக்கு தான் போவாங்க. அண்ணா நான் ஏதோ கோவத்தில் பேசிட்டேனே அப்படின்ற மாதிரி தான் வந்து சோழன் வந்து சேரன் கிட்ட பேசுவாங்க. இனி வந்து நாங்கள் உங்கள் லைஃப்லலாம் வந்து எதுவும் இன்டர்ஃபியர் ஆக மாட்டோம். நீங்கள் எதுவும் எனக்கு இது எதுவும் கவலைப்படாதடா, உன்னை தொந்தரவு பண்ண மாட்டான், இனி அவன் வரமாட்டான் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவார். இல்லைண்ணா நான் கோவத்தில் தான் வந்து திட்டினேன், நான் பின்ன என்ன நானே இட்டுன்னு போகிறேன், இவன் சின்ன பையனாக இருக்கிறான், எங்கன்னா கொஞ்சம் பொறுப்பாக இருப்பான்னு பார்த்தா இவன் தொலைஞ்சு போயிட்டான்னு இவனை தேடிட்டு வரதுக்கு, ஏன்னா இன்றைக்கி ஈவினிங்கு நம்ம கிளம்ப போகிறோம். அப்போ அந்த ஒரு கொஞ்ச நேரத்தை ஏன் நம்ம இப்போ இவன் தொலைஞ்சு நல்லா தேடிக்கிட்டு இருந்தோம், இப்போ இவன் கிடச்சிட்டான், இப்போ இதே தொலைஞ்சு போயிட்டு இருந்தானா நம்ம எங்கே தேடுறது, எங்கே போகிறது, தெரியாத இடத்துல, அந்த ஒரு டென்ஷனில் தான் நான் திட்டிட்டேனே தவிர்த்து மற்றபடி எந்த ஒரு தப்பான இன்டென்ஷன் கிடையாது, நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சோழன் வந்து சேரனை பார்த்து வந்து சொல்லுவார். டேய் நீ என்ன சொன்னாலும் அவன் சின்ன பையன் இல்லைடா, நீ தான் அவனை அட்ஜஸ்ட் பண்ணி புரிஞ்சு நடந்துக்கணும், அவனை சும்மா சும்மா எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கிற நீ அப்படின்றவனே, அதுக்கு நீ தனியாக வரணும்னா நீ தனியாக வர வேண்டியதானே, நாங்கள் தான் வர மாட்டேன்னு சொன்னேன், நீங்கள் கூப்பிட்டதுனால தானே நாங்கள் வந்தோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சேரன் வந்து சொல்லும் போது, இப்போ இது வந்து ஒரு மாதிரி நிலாவுக்கு வந்து கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீ தப்பாக நினச்சிக்காதப்பா, நீங்கள் தனியாக இருக்கணும் ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க, ஃபேமிலியோடு வந்தால் நல்லா இருக்குன்றதுனால நீங்கள் கூப்பிட்டதுனால தான் வந்தோம், இல்லைன்னா நாங்கள் வீட்டில் தான் இருந்திருப்போம் அப்படின்ற மாதிரி தான் வந்து இவர் பேசும்போது சரின்ட்டு இவங்களும் அது ஒரு மாதிரி கோச்சிக்கிட்டு அது நம்ம தப்பு அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலாவும் அங்கேருந்து ரூமுக்கு வந்துடுவாங்க. இப்போ பாருண்ணா, இப்போ நீ பேசுறதுனால அவள் கோச்சிட்டு போயிட்டா, இப்போ உங்ககிட்டையும் அவகிட்டையும் மாட்டிக்கு நான் தான் முழிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து சோழன் வந்து சொல்லுவார். முதல்ல போயிட்டு நிலாவை சமாதானப்படுத்துகிறா, நீ போ நான் பார்த்துக்கிறேன், நான் இவனை ஏன்டா பல்லவ ஏன்டா சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேங்கன்னு சொல்லிட்டு அவரை திட்டிட்டு அவரை ஹக் பண்ணிட்டு சாரிடா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து பல்லவனை கட்டி பிடிச்சிட்டு சாரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வருவார். பல்லவனும் வந்து சாரி நான் என்னால் தான் இந்த அளவுக்கு ஆச்சு அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பல்லவன் வந்து மன்னிச்சு விட்டுட்டு இவங்க அவங்ககிட்ட போவாங்க. நிலா சாரி நிலா, அவன் காணாமல் போயிட்டான்ல அந்த ஒரு டென்ஷனில் நான் திட்டி விட்டேன், இப்போ அவன் காணாமல் போனதுக்கு அதுக்கு நான் தான் காரணம்னு நீங்கள் எப்படி சொல்லலாம் என்ன நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலா வந்து சோழனை பார்த்து திட்டுவாங்க. அதுதான் சாரி கேட்குறல நிலா, ஏதோ டென்ஷன்லாம் அவன் காணாமல் போயிட்டான்றதால பேசிட்டேன், சாரி நிலா அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. இவங்க எதுவுமே பேசவே மாட்டாங்க. சரி டைம் ஆகிடுச்சு, ரூமை வந்து செக் அவுட் பண்ணணும், கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து இவங்க கிளம்பி போகிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி இவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நடேசனும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குடிச்சிட்டு அங்கங்கே ஜாலியாக அரட்டை அடிச்சிக்கின்னு பாட்டு பாடின்னு டான்ஸ் ஆடின்னுலாம் இருப்பாங்க. இவங்க அப்படியே குடிச்சிட்டு அடுத்த நாள் கிளம்பி இவங்க தூங்கின்னு இருப்பாங்க. இவங்க சோழனெல்லாம் கார்லேருந்து இறங்கி வர மாதிரி தான் இருக்கும். எல்லாருமே பார்த்திங்கன்னா ரூம் உள்ள குடிச்சிக்கிட்டு டம்ளர் இது அதெல்லாம் இருக்கும். என்னங்க அங்கிள் இது வீட்டில் ஆள் இல்லைன்னா இப்படி தான் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து வச்சுட்டு கும்மால் அடிச்சுட்டு இருப்பீங்களா அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்பாங்க. அதுக்கு இல்லைம்மா ஃப்ரெண்ட்ஸுங்க வந்தானுங்க, கொஞ்சம் ஓவர் ஆகிடுச்சு, அதனால எழுந்து போவாத இங்கேயே படுத்துட்டானுங்க, இதை உடனே கிளப்பிடுறேன் இரு, நீ டென்ஷன் ஆகாத இரு அப்படின்ற மாதிரி தான் வந்து இவங்களை எல்லாரையுமே அனுப்பி விட்டுட்டு அந்த எல்லாத்தையுமே எடுத்து டஸ்ட்பினில் போட்டு அவரே க்ளீன் பண்ணிவிடுவார். நாங்களே டென்ஷனில் வந்திருக்குறோம், நீங்கள் வேறையா அப்படின்ற ஒரு வீட்டை வந்து இப்படி தான் பொறுப்பாக பார்த்துப்பீங்களா நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலா வந்து நடேசனை வந்து திட்டுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சோழன் வந்து மறுபடியும் வந்து நிலா கிட்ட வந்து சாரி நிலா, என்னை மன்னிச்சிரு நிலா, சும்மா நேற்று நடந்த விஷயத்தை இன்றைக்கி வரலையும் அதே கொண்டு போகாத நிலா, நம்ம லைஃப்ன்றது வந்து ஜாலியாக எடுத்துகிட்டு போகணும், முடிஞ்சு போச்சு, என்னால் தான் தப்பு, சாரி நிலா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. சரி நான் எதுவும் நினச்சிக்கல, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்ற மாதிரி தான் நிலா வந்து சொல்லுவாங்க. மறுபடியும் சேரன் வந்து நிலா கிட்ட பேசுகிற மாதிரி தான் இருக்கும். என்னால் தானேப்பா உங்கள் சந்தோஷம் போச்சு அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் பேசுவார். அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணே, அவர் ஏதோ பேசிட்டார், நீங்கள் அவர் பேசுனதுக்காக நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலா வந்து சேரனை பார்த்து சொல்கிற மாதிரி இருக்கும். பார்க்கலாம் கதையை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம். நன்றி.